அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகினார் ஜோ பைடன். அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக களமிறக்கப்பட்ட நிலையில் ஜோ பைடன் அதிகாரப்பூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார். ரஞ்சித், வணக்கம். தேர்தல் போட்டியிலிருந்து ஜோ பைடன் விலகினதற்கான முக்கிய காரணம் என்ன? திடீரென்று எடுத்த இந்த முடிவிற்கு காரணம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக ஜோ பைடன் நடப்பு அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதாக இருந்தார். குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் போட்டியிடுவதாக இருக்கிறார். அமெரிக்க அதிபர் தேர்தலை பொறுத்தவரையிலே அதிபர் தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிடுபவர்கள் முன்னதாக அவர்கள் தங்களுக்குள்ளே விவாதம் நடத்துவது வழக்கம். அந்த வகையிலே அமெரிக்க அதிபர் பைடன் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் உடனான சமீபத்திய விவாதத்தின் போது ரொம்பவே தடுமாறினார். இது அவரது சொந்த கட்சியிலேயே அவருக்கு அதிருப்தியை உண்டாக்கியது. அதனால் அவர் அதிபர் வேட்பாளர் தேர்விலிருந்து விலக வேண்டும், அவருக்கு பதிலாக மற்றொருவர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்று சொந்த கட்சியிலேயே அவருக்கு அதிருப்தி இருந்தது என்பது நாம் அறிந்ததே. முதல் முறையாக அவர் ட்ரம்புடன் நேருக்கு நேர் விவாதத்தில் பங்கேற்ற போதே அவர் எடுத்து முன்வைத்த வாதங்கள், அவருடைய பேச்சில் தடுமாற்றம், வயோதிகம் காரணமாக அவருடைய பேச்சில் தடுமாற்றம் உள்ளிட்டவை காரணங்களாக சொல்லப்பட்டன. கடந்த ஒரு வார காலமாகவே அதிபர் பைடன் அடுத்த முறை போட்டியிட மாட்டார், அவர் போட்டியிலிருந்து பின்வாங்குவார் என்று யூகங்கள் வலம் வந்தன. தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஒரு அறிக்கை மூலமாக ஜோ பைடன் வெளியிட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய அறிக்கையிலே என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், கடந்த 3.5 ஆண்டு காலமாக அமெரிக்க அதிபராக பணியாற்ற வாய்ப்பளித்த அமெரிக்க மக்களுக்கு நன்றி கூறியிருக்கிறார். இது தவிர கடந்த 3.5 ஆண்டு காலமாக அமெரிக்க மக்களுக்கு தான் ஆற்றிய பணி அளவிட முடியாதது என்று அவர் கூறியிருக்கிறார். மறுமுறை தான் அதிபராக தேர்வு செய்யப்பட வேண்டியது தன்னுடைய விருப்பம் என்ற போதிலும் கூட நாட்டின் நலனுக்காகவும் தன்னுடைய கட்சியின் நலனுக்காகவும் அதிபர் வேட்பாளர் தேர்விலிருந்து தான் பின்வாங்குவதாக அவர் தெரிவித்திருக்கிறார், பைடன் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் நடப்பு பதவிக்காலம் முடியும் வரை அமெரிக்க மக்களுக்காக தன்னுடைய பதவிக்காலம் முழுமையும் தன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரிவர செய்வேன் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். மேலும் அவர் அந்த அறிக்கையிலே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தன்னுடைய இந்த முடிவு குறித்து விரிவான தகவலை, விளக்கத்தை நாட்டு மக்களுக்கு வரும் வாரத்தில் விளக்கமாக அளிப்பேன் என்று அதிபர் பைடன் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் துணை அதிபராக பதவி வகிக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு தன்னுடைய பதவி காலத்தில் அவர் மிகுந்த ஒத்துழைப்பு அளித்தார், அதனால் அவருக்கு நான் மிகுந்த நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று பைடன் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர அதிபராக தான் பணியாற்றியதற்கு தன்னுடன் பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளுக்கும் பைடன் நன்றி தெரிவித்திருக்கிறார். இவ்வாறாக அவர் தன்னுடைய அறிக்கையிலேயே முடித்திருக்கிறார். அதனால் இனி வரும் நாட்களில் இது பற்றி ஒரு விரிவான ஒரு பிரஸ் மீட் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் வேட்பாளரிலிருந்து பைடன் பின்வாங்கியதை தொடர்ந்து அடுத்ததாக தற்போது துணை அதிபராக இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் அவர்கள் அமெரிக்க அதிபர் வேட்பாளராக ஜனநாயக கட்சியின் சார்பில் முன்னிறுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒருவேளை கமலா ஹாரிஸ் முன்னிறுத்தப்பட்டால் அமெரிக்க அரசியல் வரலாற்றில் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு முதல் முறையாக போட்டியிடக்கூடிய பெண் வேட்பாளர், அதுவும் இந்திய வம்சாவளி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் என்ற பெருமையை பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாகவே அவர் தேர்தல் பிரச்சாரத்துல மிக மும்முரமாகவே ஈடுபட்டிருந்தார். இனி வரும் நாட்களில் கூட உட்கட்சியிலேயே அதிருப்தியும் அவருக்கு எதிராக குரல்கள் எழுந்த போதிலும் கூட அடுத்த வாரம் முதல் தனது பிரச்சாரத்தை வழக்கம் போல் தொடர்வேன் என்று அதிபர் பைடன் நேற்று கூட கூறியிருந்தார். இந்த நிலையில ஆனாலும் கூட அவருடைய முடிவு திட்டவட்டமாக தெரிய வராமல் இருந்த நிலையில தற்போது ஒரு அறிக்கை மூலமாக இந்த யூகங்கள் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அதிபர் வேட்பாளராக தான் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்குவதாக அதிகாரப்பூர்வமாக ஜோ பைடன் அறிவித்திருக்கிறார்.
அவர் இப்ப நடப்பு அமெரிக்கா முழுக்கவே இப்ப பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிறது. அவர் பல்வேறு பொதுக்கூட்டங்களில் ஜனநாயக கட்சியின் சார்பாக நடைபெறக்கூடிய பல்வேறு பொதுக்கூட்டங்களில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். இதற்கிடையில் அவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது கூட குறிப்பிடத்தக்கது. பட் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் கூட நான் வழக்கமான தன்னுடைய பிரச்சார பணியை மேற்கொள்வேன் என்று மீண்டும் அடுத்த வாரம் தன்னுடைய பணியை தொடருவேன் என்று பைடன் அறிவித்திருந்தார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில திடீரென்று தன்னுடைய சொந்த கட்சியிலேயே நிலவக்கூடிய அதிருப்தி காரணமாக, உதாரணமாக சொல்ல போனால் ஜனநாயக கட்சியின் சார்பில் முன்னாள் அதிபர், பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், முக்கிய தலைவர்கள் கூட அவருக்கு வயோதிகம் காரணமாக விலக வேண்டும், நீங்கள் போட்டியிட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தோல்வி என்பது அது உங்களை சார்ந்ததாக மட்டும் இருக்காது, அது ஜனநாயக கட்சிக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தோல்வியாக அமையும். அதனால கட்சி நலன் கருதி, நாட்டு நலன் கருதி நீங்கள் அதிபர் தேர்தலில் இருந்து பின்வாங்க வேண்டும் என்று வைக்கப்பட்ட கோரிக்கையை ஜோ பைடன் ஏற்றுக்கொண்டார் என்றுதான் இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.